வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூன் 25 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இன்றைக்கு 25ஆம் தேதி. நினைவிருக்கலாம், ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் காற்று சுழற்சி உருவாகி இருக்கிறது. அதே போல கேரள கடலோரத்திற்கு அதன் மூலமாக தென்மேற்கு பருவ காற்று வலுவாக நுழைய இருக்கிறது. இன்று முதல் மும்பை உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பிடிப்பு பொழி இருக்கிறது. ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்ல விரும்புறேன். கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு மும்பையில வறட்சியை குடிக்க தண்ணீர் இல்லை என்ற செய்தி வந்து கொண்டிருந்தது. நேற்றைக்கு என்ன செய்தி வந்துச்சு? நேற்று முன்தினம் என்ன செய்தி வந்தது? மும்பையில் வெள்ளப்பெருக்கு. இப்படித்தான் நடக்கும் தலைகீழ் மாற்றம். ஆகவே எதையுமே நீங்கள் இப்படியே போகும், இதான் வெயில் காலம்தான், வெயில் தான், தண்ணியே கிடைக்காது, இப்படி எல்லாம் நீங்க நம்பவே நம்பாது. ஒன்னே ஒண்ணு சொல்றேன் உங்களுக்காக, எப்படி மும்பையை தலைகீழாக புரட்டி போட்டதோ அதே போல ஒட்டுமொத்த அரபிக்கடலோர மாநிலங்களுக்கும் மழை இருக்கிறது. இன்றைக்கு பாருங்க, கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு சென்னைக்கு மழை பெஞ்சது, மீண்டும் வெயில் அப்படின்னு வந்தோடனே மீண்டும் என்னாச்சு? எல்னினோ, சூப்பர் எல்னினோங்கிற தலைப்பை போட ஆரம்பிச்சுட்டாங்க 3 நாளா. இப்ப இன்றிலிருந்து சென்னைக்கு மழை பெய்ய போகுது. இன்றிலிருந்து சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு, வட உள் மாவட்டங்களுக்கு எல்லாம் கனமழை காத்திருக்கிறது. அதே போல தென்மேற்கு பருவமழை 2 நாட்களுக்கு முன்பு லேசாக கேரளாவில் தொடங்கி லைட்டா சாரல் வர தொடங்கியது. தமிழ்நாட்டுக்குள்ள திருமூர்த்திக்கு சாரல் வந்தது, வால்பாறையில் சாரல் வந்தது. நீலகிரியில கடந்த 2 நாள் நேற்று முன்தினம் பார்த்திருக்கலாம், நீலகிரியில உதகையில வெள்ளப்பெருக்குங்கிற ஒரு செய்தி வந்திருக்கும், பாத்தீங்களா? ஆகவே இப்படித்தான் திடீரென்று கொட்டும். இன்றிலிருந்து மெல்ல தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். மெல்ல, வார்த்தையை பார்த்துக்கணும், மெல்ல, ஸ்லைட்டா. ஆக நேற்றைக்கு வந்த சாரலை விட இன்னைக்கு கொஞ்சம் சாரல் கூடுதலாகி இருக்கும். தொண்டாமுத்தூர்ல நேற்றை முன்தின சாரல், இன்னைக்கு சாரல் வரும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சாரல் அப்பாச்சி கொண்டு வரும். இன்றைக்கு சாரல்ல இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பசலன மழைப்பிடிப்பை ஏற்படுத்தும். வடகடலோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள்லையும் மலை மறைக்கக்கூடிய பகுதியாம் ஈரோடு தொடங்கி, அதாவது நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதி தொடங்கி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு வரைக்கும், கடலூர் வரைக்குமே, மயிலாடுதுறை வரைக்கும். அதே போல கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய கிழக்கு பகுதியில தொடங்கி, அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தோட பகுதிகள், மதுரை மாவட்ட வடக்கு பகுதி, அப்படியே சிவகங்கை, ராமநாதபுரம் உள்பகுதி, அப்படியே பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்பகுதி, புதுக்கோட்டை மாவட்டத்துக்கெல்லாம் இன்றைக்கு மழை இருக்கு. இதுல கனமழை இருக்கு. சென்னை இன்றைக்கு மாலை பேசு பொருளாக இருக்கிறது. இன்றிலிருந்து ஒரு 5 நாட்களுக்கு சென்னைக்கு மழை வாய்ப்பு இருக்கு. மாலை இரவு இடிமழை பொழிவு. அதுல இன்றைக்கு உறுதியாக திருவள்ளூர், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் ஆகிய பகுதிகளுக்கும், அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி, தர்மபுரி, அப்புறம் அப்படியே நாமக்கல், சேலம், ஈரோடு பகுதிக்கும், அப்படியே கடலூர் மாவட்டத்தின் உள்பகுதிக்கும் இருக்கும். இந்த பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கு, அதாவது வடக்கையும் தெற்கையும் மழை இருக்கும். கோயம்புத்தூர் வடக்கு, நீலகிரி இங்க இருக்கும். அதே போல தெற்கையும் இருக்கும். கண்டிப்பா கொடைக்கானல் மலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய நத்தம், அப்படியே மேலூர், மதுரை மாவட்டம் சோழவந்தான், அப்படியே கிழக்கு அதற்கு வடக்கே உள்ள எல்லா பகுதியும், அப்படியே பொன்னமராவதி, துவரங்குறிச்சி, சிவகங்கை மாவட்ட பகுதி, காரைக்குடி, இந்த பகுதியெல்லாம் இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதிகளுக்கும் கடலோர பகுதிகளுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. வடக்கு கடலோர, ராமநாதபுரத்தோட வடக்கு கரை, தொண்டி, அதே போல ஜெகதாப்பட்டினம், கோட்டப்பட்டினம், மணமேல்குடி மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா கடலோர பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்கு. அடுத்தது நாளை, அதாவது நாளை 26ஆம் தேதி மாலை இரவு மழைப்பிடிப்பு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் சென்னைக்கு மழைப்பிடிப்பை கொடுக்கும். நாளைக்கு சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அப்படியே திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலைக்கு நல்ல மழை வாய்ப்பு இருக்கிறது. நாளை மாலை இரவு அதே மழை. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்புல கொடுக்கும். அதாவது 27ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்புல கொஞ்சம் நல்ல பரவலாவே கொடுக்கும். வட உள் மாவட்டங்கள், வடகடலோரம், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், அனைத்து வட உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், அதாவது பாலக்காட்டு கணவாய்க்கும் 27ஆம் தேதி சாரல் நல்லாவே வர ஆரம்பிச்சிடும். 28, 29, 30 தான் வலுவான சாரல். ஆக நல்ல சாரல் வர ஆரம்பிச்சிடும். 28, 29, 30 மையமாக வைத்து படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகும். நான் மீண்டும் சொல்றேன், இந்த சாரல் அணையை நிரப்பிடாது. அணைக்கு கூடுதல் நீர் வரக்கூடிய மழை
ஜூலை 15க்கு மேல் ஆகஸ்ட் 10 வரையும், அதை விட கூடுதல் மழை பொழிவு கொடுக்கக்கூடியது ஆகஸ்ட் 15 ஆகஸ்ட் 31 வரைக்கும். புரியுதுங்களா? செப்டம்பர் அக்டோபர் நிறைய மழை சொல்லியிருக்கிறோம். இப்போ பொய்ப்பது போல் இருக்கும், எல்லினோ வாட்டுவது போல் இருக்கும், உங்களை மனதை ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். நல்லா புரிஞ்சுக்குங்க. எப்பொழுதுமே ஆகஸ்ட்ல தான் மழை பெஞ்சிருக்கு. நான் ஏன் சார் இதை தினம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். தினம் எனக்கு கால் வந்துட்டே இருக்கு. நீங்க மறந்துட்டு பேசுறீங்க. ஈரோடு மாவட்டம் கொடுமுடி பகுதிகளில் எல்லாம் காற்று தான் வீசும். இந்த நேரத்துல எப்போ மழை பெய்திருக்கு? தென்மேற்கு பருவமழை வலுவாக ஆடிக்காத்து அடிக்கும் பொழுதுதான் வலுவான மழை பொழிவு. ஆடி மாதம் தான் ஆடிக்காத்தும் வலுவாடிக்கும். ஆடி மாதம் தான் அணைகளை நிரப்பு மழை பொழிவு எல்லாம் கொடுக்கும். அதுக்காக நான் ஆடிக்கு போயிட்டீங்களே விட்டுட்டு இப்ப ஜூன் நேரம், ஜூலை நேரம், ஆகஸ்ட் போயிட்டாரு, ஆடி 18க்கு போயிட்டாப்ல அப்படிங்காதீங்க. அப்படி கிடையாது. மாத இறுதியில் வலுக்கும் தென்மேற்கு பருவமழை மெல்ல நம்பிக்கை கொடுத்து அது மழை பொழிவை அதிகரிக்கும். ஜூலை இறுதியில, ஜூலை 15க்கு மேல, ஜூலை இறுதியில மேலும் வலுப்பெறும். ஜூலை இறுதியில அணைகளுக்கு நீர்வரத்து அதிகம் கொடுக்கும். ஆகஸ்ட் 15க்கு மேல உபரி நீர் திறக்கும் அளவிற்கு கர்நாடகாவில் இருந்து தண்ணீர் வரும். ஆகவே அப்ப கர்நாடகாவில் இருந்து மட்டுமல்ல, பவானி சாகர் நீர்பிடிப்பு பகுதிகள், பரம்பிக்குளம் நீர்பிடிப்பு பகுதிகள், அதாவது சோலையாறு, அப்படியே முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி அணைகள்லாம் கிட்டத்தட்ட நிரம்பி இருக்கு. ஆகவே உபரி நீர் திறக்கும் அளவிற்கு கண்டிப்பாக அதெல்லாம் முன்கூட்டியே நிரம்பும் ஜூலை இறுதியிலேயே. ஆகவே கண்டிப்பாக இன்றிலிருந்து உங்களுக்கு ஓரளவிற்கு இந்த மாத இறுதி நாட்கள் நம்பிக்கை வரும். ஜூலை 15க்கு மேல் நிறைய நம்பிக்கை வரும். நம்பிக்கை என்ன? நம்பிக்கை முழுதா கிடைக்கிறோம். ஜூலை 15க்கு மேல ஆகஸ்ட்ல அப்பா அப்படின்னு பேசு பொருள் ஆயிடும். எல்லினோ மழை பெய்யாது, நாங்களே பெய்யுதே இவ்வளவு, அப்போ எதுவும் நடக்கலாம் என்று அப்படியே விவாத மேடையாக மாறிவிடும். ஆகஸ்ட் இறுதி, செப்டம்பர் அக்டோபர் சுத்தமாவே எல்லினோ காலம் போலயே தெரியாது. ஜூன் ஜூலைல, ஏப்ரல் மே மாதம், ஜூன் மாதத்துல பெய்த சொல்லப்பட்ட அந்த கருத்துக்கள்லாம் பொய்க்கும் வகையில செப்டம்பர் அக்டோபர் இருக்கும். செப்டம்பர் தென்மேற்கு பருவமழை, வெப்பச்சலன இடிமழை பொழிவு, தென்மேற்கு பருவமழையும் பெய்யும். அக்டோபர் வடகிழக்கு பருவமழை போலவே ஆந்திர கரையோரத்தில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி தாழ்வு நிலைகள் காரணமாக அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழை தொடக்க முதலே வலுவாக இருக்கும். எப்போதுமே அக்டோபர் 18ல பருவமழை தொடங்குச்சுன்னா அது அப்படியே நவம்பர் போயிட்டு வரைக்கும், நவம்பர் வரைக்கும் அப்படியே ஸ்லைட்டா தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் வழக்கமா எப்போதுமே. ஆனா இந்த ஆண்டு அப்படி இல்லை, தொடக்கமே வலுவா இருக்கும். அக்டோபர் மாதம் தொடக்கமே வலுவா இருக்கும். அக்டோபர் இறுதி வரை மிக வலுவா இருக்கும். நவம்பர் டிசம்பர் மிகவும் வலுவா இருக்கும். இடைவெளியும் இருக்கும், இடைவெளி இல்லாம இருக்காது, இடைவெளி இருக்கும். பெய்யும் போது வலுத்து இருக்கும். சிஸ்டம் வரும்போதெல்லாம் கொட்டி தீர்க்கும். ஒரு சிஸ்டத்துக்கும் இன்னொரு சிஸ்டத்துக்கும் இடைவெளி இருந்தாலும் அதுவும் குழப்பமான வானிலை எல்லாம் இருக்கும். சிறு நிகழ்வும் நிறைய மழை தரும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். பொங்கல் வரை மழை இருக்கு இந்த வருஷமும். ஆகவே நாம இந்த பல்வேறு இந்த எல்னினோ, சூப்பர் எல்னினோ அப்படிங்கிற உலக வானிலை நிறுவனம், இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம், பல்வேறு உலகத்திலிருந்து வரக்கூடிய பல்வேறு தகவல், அதிலிருந்து மாதிரி வரைபடங்கள், அந்த சிகப்பு கலர் வரைபடம், இதெல்லாம் உங்களை கடுமையாக ஒரு மனவேதனை ஏற்படுத்தி இருக்கிறது. நல்லா தெரியுது. பெய்யாதான்னு நிறைய பேரு லேண்ட் எல்லாம் வித்தரலாமாங்கிற சூழ்நிலையில கால் பண்ணிட்டே இருக்கீங்க. நிறைய தயவுசெய்து சொல்ல புரிஞ்சுக்கிங்க. இந்த வருடம் தாமதமாக மழை பொழிவு தொடங்கும். கடந்த வருடம் முன்கூட்டிய மழை பொழிந்தது. இந்த வருடம் வழக்கமான நேரத்துல தான் பெய்யும். இன்னைக்கு வரைக்கும் 60% மேலதான் தென்மேற்கு பருவமழை பெஞ்சிருக்கு. ஆனால் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தில் அதிகம் பெஞ்சிருக்கு. பாலக்காட்டு கணவாய்க்கு வரல, நீலகிரியில குறைவா பெஞ்சிருக்கு. ஆனால் எப்பொழுது இங்கே பெய்யும் அங்க பெய்யாது. இப்ப அங்க பெஞ்சிருக்கு, இங்க பெய்யல. மும்பைக்கு வறட்சின்னு சொன்னாங்க, வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. நீலகிரியில ஒரே நாள் உதகமண்டலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது. திடீரென்று 4 நாள் மழையே போதுங்க. அணைகளை, கர்நாடக அணையெல்லாம் நிரப்பதுக்கு ஒரு 4 நாள் ஒரு செட்டிங் வந்தாலே போதும். ஆகவே பெரிய அது கிடையாது. ஆகவே 49 டிஎம்சி தான் கர்நாடகாவோட அணையோட முழு கொள்ளளவு. இப்பவே 15 டிஎம்சி இருக்கு. இன்னொரு 25 டிஎம்சி இருந்தாலே நிரம்பிடும். 25 டிஎம்சிங்கிறது ஒரு 50,000, 1,00,000 கனடி ஒரு 4 நாள் வந்தாலே நிரம்பிடும். ஆகவே தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க. சிஸ்டம் செட் ஆகும், நல்ல மழை தரும். மீண்டும் ஒரு முறை சொல்றேன், இன்றிலிருந்து மெல்ல சாரல் வர தொடங்கும். கேரளாவில் நல்ல மழை தொடங்கும். தமிழ்நாட்டுக்குள் சாரல் வரும். மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வரக்கூடிய 27, 28, 29, 30 நல்ல மழை தரும். அப்படியே சாரல் வரும். தமிழ்நாட்டில் சென்னை உட்பட இன்றிலிருந்து மாலை இரவு இடிமழை பொழிவு கொடுக்க போகுது. நாளைக்கு மேலும் கூடுதல் பரப்புல வடகடலோரம், வடபுல் பகுதிகளில், அப்படியே தென் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மழை இருக்கும். நாளைய மறுநாள்
இன்னும் பரவலாக, அதாவது 28, 29, 30 எல்லாம் வட உள் மாவட்டங்கள்ல, மேலும் பரவலாக கர்நாடக எல்லையோரம் தொடங்கி திருச்சி வரைக்கும், ஆந்திர எல்லையோரம் தொடங்கி டெல்டா வரைக்கும் இந்த மாத இறுதி நாட்கள்ல வெப்பச்சலன இடிமழை பொழிவு, தென்மேற்கு பருவமழை இணைந்த மழை பொழிவு இருக்கிறது என்பதையும், வெப்பம் தனியே இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். பொறுத்திருந்து பாருங்கள். இன்றிலிருந்து படிப்படியாக வெப்பம் தனியும், மேகமூட்டங்கள் கூடும், மழை பொழிவு கூடும். மாலை இரவு இடிமழை பொழிவு வங்கக்கடலோரமும் வட உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மெல்ல சாரல் வர தொடங்கும். மாத இறுதியில் வலுக்கும். ஜூலை 15க்கு மேல் மேலும் வலுக்கும். ஆகஸ்ட் 15க்கு மேல மேலும் வலுக்கும். செப்டம்பர் அக்டோபர் நிறைய மழை. அக்டோபர் 18க்கு மேல் வடகிழக்கு பருவமழை, சிறப்பானதொரு மழை, நிறைய மழை. ஆகவே மழை நீரை சேகரிக்கணும். நாம நினைக்கும் பொழுது மழை பெய்யாது. ஆகவே கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய, வடகிழக்கு பருவமழை காலத்து மழைப்பொழிவை அப்படியே சேமிக்க பண்ணை குட்டைகளை அமைப்போம். இருக்கும் பண்ணை குட்டைகளை ஆழப்படுத்துவோம், அகலப்படுத்துவோம், கரைகளை வலுப்படுத்துவோம். இணைந்தே இருப்போம். அப்டேட்ஸுடன் நன்றி.